இப்பயே இருக்கிறது தானே. இப்போ என்ன பெண்கள் வந்து 1 மணிக்கு நடந்து போக முடியுமா? சொல்லுங்க, என்ன வேற என்ன கேட்குறீங்க? சிங்கப்பெண் திட்டம் ஏற்கனவே இருந்து ரோஸ் கலர்ல வண்டி ஓடிச்சு. அதே இதில் தான் திருப்பி சிங்கப்பெண் திட்டம் தான் பேர் மாறி இருக்க தவிர அதே ஏற்கனவே பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா ஆட்சியிலையும் இருக்கத்தான் செய்யுது. எப்பயுமே உள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லையே. இது சென்னையில 100 ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் அரெஸ்ட் பண்றது இந்த இப்போ ஒரு பையனவோ எடுத்து கொலை பண்ணாங்க. அந்த இது என்னாச்சு இப்போ? இல்லை இப்போ இப்போ இடையில ஒரு கொலை நடந்துச்சே. அதான் இந்த இவர் ரஞ்சித்னு யாரோ. அந்த கொலையெல்லாம் என்னாச்சு? எப்போ எல்லா ஆட்சியும் நடக்கத்தான் சார் செய்யும். புதுசாலாம் கிடையாது. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயம். 10 பேர் இருக்கதை இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் எல்லா சின்ன சின்ன தவறும் நடக்கத்தான் செய்யும். அது சரி பண்ணால் வரவேற்போம். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. மதுக்கடைகள்லாம் எங்கே 747 கடையை நம்ம திறந்து வந்து அடைச்சிட்டோம்னாங்க. அது 500 வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கத்தான் செய்கிறாங்க. வாங்காமலாம் கிடையாது. என் கூட இப்போ வாங்க போய் வாங்குவோம். 10 ரூபா வாங்கலைன்னு சொல்லுங்கள். நான் அப்படி இந்த ஆட்டோவை விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல கொண்டு வந்துட்டாரு 10 ரூபா கிடையாது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. அந்த பாட்டை இப்போ பாட சொல்லுங்க. 10 ரூபா வாங்குறாங்களா இல்லைன்னு என் கூட வாங்க. இந்த மணி 12 ஆக போகுது. 11 மணி கூட திறந்துருக்கும். போய் கேட்போம். எதுவுமே சார் நடக்கத்தான் செய்யும். எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம சரி பண்ணாருன்னா வரவேற்போம். யாராக இருந்தாலும் சரி. பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குறது ஒரு வரைக்கும் நல்லது தான். நல்லதாக இருந்தால் பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்க முடியும். இப்போ பார்த்துக்குறோம், கொஞ்ச நாள் பார்த்துக்குறோம். எப்படி நல்லது பண்ணுறாரா எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணணும். அவர் தானே உண்மை. அதனால இப்போ உண்மை. அது 2500 கொடுத்தது இவர் கொடுக்கல. அதில் ஒத்த பைசாவோட நாங்கள் வாங்க கிடையாது. அதுதான் கொடுத்ததுனால கம்மியாக அவர் ஒரே வாரத்தை சொல்லிட்டாரு. முதலமைச்சர் இவ்வளோதான் கொடுத்துருக்காரு. பக்கெட்டில் பணம் கிடையாது. நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன். ஒரு 6 மாதம் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. 6 மாதம் பார்ப்போம். கொடுக்குறாரா இல்லைன்னு பார்த்துக்குருவோம். அப்புறம் தானே நம்ம முடிவு எடுக்க முடியும். உண்மை அதுதானே என்னையா? அது கண்டிப்பாக குறைச்சி ஆகணும். மதுக்கடையை விட போதை மருந்தை குறைக்கணும். போதைக்கு குறைச்சா கூடியச்சு நல்லது தான். இந்த கஞ்சா விற்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டும் குறைச்சா போதும். நம்மளுக்கு வேற எதுவும் வேண்டாம். சொத்து சேவனா ஒரு பணமே நம்மளுக்கு வேண்டாம். இந்த போதைக்காரங்களை மட்டும் குறைக்கட்டும். சின்ன பையன் கெட்டு குட்டிச்சேராரன் போதை கஞ்சாவை இழுத்துக்கிட்டு பாவம் இல்லையா? அது ஒன்றை மட்டும் நம்ம குறைச்சா போதும். மதுக்கடை கூட வச்சுட்டு போகிறான். ஏன்னா குடியாரங்களோட வாழ்ந்ததோட குடியாரனோட கொள்ளைக்காரனோட வாழ்றது குடியாரனோட வாழ்ந்துடலாம். அது அப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இது குடிக்கிறாங்கல்ல, இந்த போதை மருந்தை மட்டும் ஒழிக்கணும். அதுதான் உண்மை. வேற எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. விஜய் எங்களுக்கு நகா பண்ணுறாங்க, நகா செய்யாங்க. அது இப்போ திட்டம் தரமாக செய்யாங்க, தரமாக நடத்துறாங்க. ஆட்சி இதே மாதிரி நகையுடைய நகா இருந்தால் நகை சார். விஜய் சார் சிஎம் இருந்து இந்த எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த லஞ்சம் இது போனா உடனே கால் பண்ண சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. இப்போதைக்கு சமயத்தில் இந்த மாதிரி யாரும் ஓப்பனாக சொன்னதில்லை. அதுவும் பண்ணவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசும் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அந்த திட்டம் வரவேற்கத்தக்கது. இன்னும் நிறைய திட்டம் கொண்டு வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிஎம் சார் எங்கள் அண்ணன் தான். எனக்கு விஜய் தான் உயிர் தான். இப்போ வந்த அப்புறம் ரூம் இப்போ நிறைய அம்மா உணவகங்கள்லாம் மூடப்பட்டது திமுக ஆட்சியில். இப்போ எங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணியிருக்காது. அதனால் நல்லா வெளியே சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மா உணவகம் நல்லா வளரணும். இன்னமும் போகிற காலத்தில் எல்லாமே இருக்கணும். எளிய மக்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாமே கிடைக்கணும். அதுபோக பெண்களுக்கு இந்த பஸ்ஸு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் வேகமாக அறிவிச்சாருன்னா எல்லாம் வீட்டு பெண்களுக்கு அக்கா தஞ்சினா அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒயின் ஷாப் மூடினது நல்லது தான். ஆனால் சில பேர்களுக்கு அது பிடிக்கலை. அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். மெயினாக ஸ்கூலு கோயில் காலேஜ் பக்கம் மூடினது நல்லது தான். சரிங்களா? வணக்கம். என் பேர் ஆனந்த், மதுரை. ஆக்சுவலாக விஜய் பொறுப்பேற்றோடனே ஃபஸ்ட்டு கையெழுத்தாக ஒயின் ஷாப் மூடினது பெரிய பெரிய வரவேற்கத்தக்கது. அது ரொம்ப வரவேற்கணும். 717 கடையை இமீடியட்டாக லாக் பண்ணது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. செகண்ட் திங் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அந்த இதுக்கு பண்ணது ரொம்ப உண்மையிலே வரவேற்கணும். நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இவர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இவருடைய ஆட்சியை பார்க்கும்போது முதல்வன் படத்தில் வர மாதிரியே இருக்குது. நல்லா இதில் எல்லாமே இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறாரு. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது ஒரு புது ஆட்சி அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்குது.
கிட்டத்தட்ட மினிஸ்டரை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யங்ஸ்டராக இருக்கிறாங்க. நேற்று கூட அந்த அறநிலையத்துறை அவர் சொன்னார், இது வந்து எல்லாமே யங்ஸ்டர் கலந்த ஒரு சட்டமன்றமாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதனால் புது புது திட்டங்கள் இன்னும் வரும். மற்றபடி இன்னும் பாதுகாப்பு இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கஞ்சா போதை எல்லாமே இல்லாத நல்ல ஒரு தமிழகமாக மாறிக்கொண்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்ததெல்லாம் வந்து மிகப்பெரிய வரவேற்கத்தக்கான ஒரு இதுதான். கொஞ்சம் பெண்கள் பாதுகாப்பு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு இதுதான். மக்கள் எதிர்பார்த்ததை சிஎம் செய்கிறாப்புல. இந்த அம்மா உணவு அந்த இது பண்ணது, ஓப்பன் பண்ணது, ப்ளஸ்ஸு நம்ம இது நம்மளுக்கு இந்த இப்போ ரீசெண்டாக இது பண்ணாங்கல்ல, அது எல்லாமே நல்லா தான் பண்ணுறாப்புல. நல்லா ஆட்சி தான் பண்ணிக்கிறோம். மதுக்கடை இப்போ வந்து மதுக்கடை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறாங்க அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா ரெண்டாவது வந்து குடியாரிங்க பூரா வேலை வெட்டிக்கு போவாங்க. ஏன்னா அதை முதல்ல அதை செஞ்சாருன்னா போதும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து நல்லா செய்கிறாப்புல. அதான் வேற மின் கட்டணம் அது அது பரவாயில்ல. யூனிட் வந்து இதாக இருக்குது.